திருநெல்வேலியை அதிர வைத்திருக்கிறது ஒரு ஆணவ கொலை. திருநெல்வேலி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது. என்ன இது இப்படி போய் இந்த மாதிரி ஒரு கொலை பட்டப்பகலில் படுபயங்கரமாக அரங்கேறி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் முழுசாக பார்த்துருவோம். அதாவது இந்த சம்பவம் நடந்தது பாளையங்கோட்டையில். யாரை கொலை செய்துட்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இங்கே பாருங்கள், அதாவது இவர் கொலை செய்யப்பட்டவர், இவருடைய பெயர் கவின். இவர் ஒரு ஐடி ஊழியர், சென்னையில் ஐடி என்ஜினியராக இருக்கார், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். கொலை செய்தவர் சுர்ஜித். இவரை கொலை செஞ்சிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, கவினும் சுர்ஜித்தினுடைய சகோதரியும் காதலில் இருப்பதாக கவினுடைய குடும்பத்தார் சொல்கிறார்கள். இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் பெண் வீட்டாருக்கு இந்த காதல் அப்புறம் திருமணம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் கவியினுடைய உறவினர்கள். அதாவது இவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க, கொலை செய்தவர்களுடைய உறவினர்கள் இது ஒருதலை காதல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் கவியினுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க, ரெண்டு பேரும் 9 ஆண்டுகளாக தெரியும், ரெண்டு பேருமே ஸ்கூலில் படித்தவங்க. அந்த பெண் சித்தா மருத்துவராக இருக்காங்க, கவின் ஐடி ஊழியராக இருக்காங்க. ஸ்கூல் காலத்திலேருந்தே ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கம். கவின் போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவார். இவங்களை பாளையங்கோட்டையில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பார்த்துட்டு வருவார். அப்படி ஒரு முறை பார்க்க செல்லும் பொழுது ஏற்கனவே இவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய சகோதரருக்கும் அது தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பழக்க வழக்கம் கூடாது இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் போலீஸ் விசாரணையில் தான் நமக்கு முழு விவரங்கள் தெரிய வரும். சரி, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கவின் என்ன பண்ணியிருக்கார், அவங்களுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க தாத்தாவை அழைச்சிக்கிட்டு பாளையங்கோட்டையில் ஒரு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைச்சி வந்திருக்கார். அந்த தனியார் மருத்துவமனையில் தான் சித்தா டாக்டராக கவின் யாரை காதலிக்கிறாரோ அவங்க அங்கே டாக்டராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க தாத்தாவை கொண்டு ஃபேமிலியோடு காமிச்சிட்டு உடம்பெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கன்சல்டேஷன்லாம் எடுத்துகிட்ட பிறகு ஹாஸ்பிட்டல் வெளியே பார்த்தா கவினுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த பெண்ணினுடைய சகோதரர் சுர்ஜித் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். உன்னிடம் பேச வேண்டும் என்று 2 வீலரில் ஏறு என்று சொல்லி அழைத்து செல்கிறார். கொஞ்சம் தூரத்திலே என்ன நடந்ததுன்னு தெரியல, மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்குகிறார். இரத்த வெள்ளத்தில் அப்படியே கவின் அங்கே சரிந்து விட்டார், உயிரிழந்து விட்டார். முதல்ல அந்த கொலை அரங்கேறிய அந்த இடத்தை நாம் பார்த்து விடுவோம். சிசிடிவியெல்லாம் வச்சு போலீஸார் விசாரிக்கிறாங்க. கொலை செய்தார் இல்லையா சுர்ஜித், அவரை போலீஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க. சுர்ஜித்தினுடைய தாய் தந்தை 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்கள். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. வழக்கு பதிவு செய்ததில் அவங்களையும் அக்யூஸ்டாக சேர்த்து போலீஸார் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது கவினுடைய சகோதரரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிறது. கவினுடைய தாயார் டீச்சராக இருக்காங்க. கவினுடைய தந்தை விவசாயியாக இருக்கிறார். 2 பேரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இந்த கொலை ஆணவ கொலை இது கொடூரமாக அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று கவினுடைய உறவினர்கள்லாம் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சாலையில் முக்காணி என்ற பகுதியில் சுமார் 3 மணி நேரம் இந்த போராட்டமானது நடைபெற்றதால் அங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, பிரேத பரிசோதனை முடிஞ்சிருந்தாலும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம். அதாவது சுர்ஜித் மட்டும் இதற்கு காரணம் கிடையாது, சுர்ஜித்தை தூண்டிவிட்டு அவருடைய தாய் தந்தையும் கைது செய்யப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கை முன்வைத்து, கவின் எந்த பெண்ணை காதலித்து வந்தாரோ அந்த பெண்ணும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். அவன அரசு
அந்த பகுதியே பல மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சுர்ஜித்தினுடைய தாய் தந்தை சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க இருவரும் கைது செய்யப்படுவார்களா, எம்மாதிரியான நடவடிக்கை அவர்கள் மீது பாயும் என்று உற்று பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட கவினுடைய குடும்பத்தார் நிச்சயம் அப்படி கைது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பிரேதத்தை வாங்குவோம் என்று சொல்லி வருகிறார்கள். போலீஸ் 24 மணி நேரத்தில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தற்காலிகமாக பதட்டம் தணிந்தாலும் இப்படி ஒரு ஆணவ கொலை சம்பவம் திருநெல்வேலியில் அரங்கேறி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கொல்லப்பட்ட மாணவன் வந்து ஒரு ஐடிஐ துறையில் ஒரு மிகுந்த ஒரு பொருளாதாரம் உள்ளவங்க. ஆனால் அதுக்கு வழக்கில் வந்து 2 அரசு அதிகாரிகள் தான் கைதாகியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து படிப்போ இல்லை பொருளாதாரமோ நமக்கு வந்து கை கொடுக்காது. இதுக்கு நமக்கு வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு சட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்தணும். தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். காவல்துறைக்கு முக்கியமாக தனிப்பிரிவு, கூலிப்படைகளை அப்புறப்படுத்துவதற்கு தனிப்பிரிவு கொண்டு வர வேண்டும். சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த இருக்கிற சாதிகள் ஆணவ படுகொலை நடக்காமல் இருக்கும். அனைத்து ஜாதியும் எல்லாமே ஒன்றுதான் சொல்லி விழிப்புணர்வை கொண்டு வரணும். காதல் பண்ணாலே கொலையில தான் போய் முடியுது. அதை வந்து அரசாங்கம் வந்து இதை பொதுமக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வை கொண்டு அதை மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை உடனே கிடைக்கணும். இந்த குற்றவாளிகளுக்கு 10 வருஷம் 20 வருஷம் போயிட்டு தான் அது தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. அது உடனே போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை உடனே நடவடிக்கை எடுத்து தண்டனை உடனே வாங்கி கொடுத்தா இந்த குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். நாங்கள் கோருவதெல்லாம் இதற்கு என்ற ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் ஜனநாயக உள்ளம் கொண்ட அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு தீண்டாமைக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் இதற்கு அடிப்படையான காரணம். தீண்டாமை இல்லாமல் போகும் என்றால் இப்படிப்பட்ட நிலைமைகள் வராது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.